குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் எப்பவும் சொல்ற மாதிரி ஸ்ட்ராங் மோட்டிவேஷனல் வீடியோ கிடையாது. அது பண்ணாத இதை பண்ணாத சொற்பொழிவுலாம் கிடையாது. பட் மோட்டிவேஷனல் தான். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம தினமும் அனுபவிக்கிற வெளியே சொல்ல முடியாத ஒரு விசித்திரமான பயம். நீங்களாம் பயத்தை பற்றி பேசினா கேட்குறீங்களா? நான் இந்த விஷயம் பேசும்போது ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். என்னைக்காவது உங்கள் வீட்டில் இப்படி நடந்திருக்கா? நடுராத்திரி நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபேன் நின்றுச்சுன்னா ஐயோ என்னாச்சு அப்படின்னு திடுக்குன்னு எழுந்திருக்கீங்களா? வீட்டுக்குள்ள அமைதியா நம்ம உட்கார்ந்துருக்கும் போது கிச்சன்ல ஒரு பாத்திரமோ தட்டோ கீழே விழுந்தா நெஞ்சே அடைக்கிற மாதிரி பதட்டத்துல பயந்துருக்கீங்களா? இன்னும் சில பேர் ஆள் இல்லாத போது வீடு அமைதியா இருந்தா கூட ஐயோ ஏன் இப்படி மாயான அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பாட்டு போடுறது, ஏதாவது ஒண்ணு பண்றது, இல்லைன்னா எங்கேயா வாசல் எங்கேயா போய் அமைதியா உட்கார்ந்துருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு தானே. இன்னும் கொஞ்சம் பேர் சும்மா உட்காந்துருப்போம், ஆனா திடீர்னு பார்த்தா மேலே ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கும், செவுத்து ஏதோ சுரண்டுற மாதிரிலாம் கேட்கும். எனக்கு அது மாதிரிலாம் கேட்டிருக்குங்க. ஆனா சரிஞ்சு பாருங்க, யோசிச்சு பாருங்களேன், ஏன் நம்ம இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டா பயப்படுறோம்? ஏன் அமைதியை பார்த்து பயப்படுறோம்? இது ஒரு தேவையில்லாத ஒரு கற்பனை பயம். நம்முடைய நிஜ வாழ்க்கையை அது எப்படி பாதிக்க போகுதுன்றதை பத்தி தான் இன்னைக்கு ஜாலியா பேச போறோம். ஒரு ஊர்ல ஒரு ஆட்டோ டிரைவர் இருந்தார். அவர் தினமும் ஆட்டோ ஓட்டி தான் அவருடைய வருமானம் இல்லையா? ஆனா அவர் தினமும் ஆட்டோ ஓட்டும் போது ஆட்டோவோட இன்ஜின் வந்து டக்கு டக்குன்னு ஒரே சத்தம் கேட்டு அவருக்கு ஒரே கவலை. ஐயோ இன்ஜின் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ, மெக்கானிக் ஷெட் போனா 10,000 ரூபாய் கேட்பானே அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் பயத்திலேயே ஒரு வாரமா அப்படி ஓட்டிகிட்டே இருக்காரு. வீட்டுக்கு வந்தா அவருக்கு நைட்ல தூக்கம் கிடையாது, நிம்மதி கிடையாது, ஒழுங்கா சாப்பிட்றது இல்லை, மனசுல ஃபுல்லும் ஐயோ இந்த இன்ஜின் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ செலவு வைக்குமோ அப்படின்ட்டே இருந்தார். கடைசியா பயந்து போய் ஒரு நாள் என்ன பண்ணாரா, மெக்கானிக் கடையில் கொண்டு போய் வண்டியை விட்டார். மெக்கானிக் வண்டியை பார்த்து சொன்னா, அண்ணா உங்க இன்ஜின்ல எந்த ப்ராப்ளமும் இல்லைண்ணா, இன்ஜின் நல்லா தானே இருக்கு, உங்க வண்டி டூல் பாக்ஸ்குள்ளதான் ஒரு சின்ன ஸ்க்ரூ வந்து ஒன்று கைண்டு கிடக்குது, அதுதான் நான் சத்தம்ச்சான். உடனே அவருக்கு பெரிய பெருமூச்சு விட்டுட்டு அடடான்னு அவருக்கே வெக்கமாயிடுச்சான். ஆட்டோ டிரைவருக்கு ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா ஒரு வாரமா ஒரு தூக்கம் கிடையாது, நிம்மதி இல்லாம மனசுல அவர் பட்ட வேதனை இருக்குல்ல, இது காரணம் வண்டியோட பிரச்சனை இல்லை, அவர் தலைக்குள்ள ஓடுன அந்த பெரிய கற்பனை தான். நம்மளும் வாழ்க்கையிலும் அதே மாதிரிதான். பல நேரங்கள்ல நம்ம வண்டியில இருக்கிற பிரச்சனை கிடையாது, நம்ம மூளைக்குள்ள ஒரு மெக்கானிக் ஷெட் ஒன்று வச்சிருப்போம் இல்லையா, அந்தக்குள்ளதான் ப்ராப்ளமே ஓடிட்டு இருக்கு. சரி, நம்ம வீட்டுல மட்டும் இல்லைங்க, நம்ம சொசைட்டிலையும் இது நம்ம பார்க்கலாம். டெய்லி வாழ்க்கையில் பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பார், அவர் திடீர்னு நம்மளை கிராஸ் பண்ணி போகும்போது அன்னைக்கு பார்க்க அவரு முறைச்சிட்டு போவார். நேற்று நைட்டு நம்மளை பார்த்து சிரிச்சிருப்பாரு, இன்னைக்கு காலையில் அவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியாது, அவர் சிரிக்காம போயிட்டாருங்க. நமக்கு உடனே இல்லை, அவருக்கு நமக்கு என்ன கோவமோ, நேற்று ஒருவேளை குப்பையை கொண்டு போய் நம்ம பொண்டாட்டி அந்த பக்கம் கொட்டிட்டாலோ என்னவோ ஏதோ நம்ம பிரச்சனை யோசிப்போம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, அவருக்கு தான் தெரியும் அவர் வழி. அவர் வீட்டில் அவர் அடி வாங்கினாரோ, இல்லை அவருக்கு ஏதாவது பர்சனல் பிரச்சனையோ, இல்லை அவருக்கு ஒரு வேளை பல்வழியாக கூட இருந்திருக்கலாம், அதனால அவர் சிரிக்காம போயிருந்திருக்கலாம். ஆஃபீஸை எடுத்துக்கோங்களேன், நம்ம கிளம்புற நேரம் பாஸ் வந்து கூப்பிட்டு சொல்லுவார், நாளை காலையில் நீ என்னை வந்து பாருங்க. அந்த மனுஷன் பகலெல்லாம் சொல்லியிருக்க மாட்டான், போற நேரத்துல தான் சொல்லியிருப்பான். இந்த ஒரு லைன் தான். அன்னைக்கு வீட்டுக்குள்ள வரும்போதே கடுக்கடுன்னு இந்த பொண்டாட்டியை பார்த்தா கோமா பாக்குறது, பிள்ளைங்க கிட்டலாம் முறைக்கிறது, சாப்பிட்றது இல்லை, படுத்தா தூக்கம் வராது, அப்படியே மோட்டு வேலையை பார்த்துக்கிட்டு கடவுளே நாளைக்கு வேலையை விட்டு எடுக்க போறாரோ, நமக்கு கொடுக்குறேன்னு சொன்ன அந்த ப்ரமோஷன் இல்லையோ, நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடையாதோ, என்னவோ ஏதோன்னு பல கற்பனையில எப்படா விடியும் உட்காந்துட்டு கடகடன்னு காலையில கிளம்பி ஓடி ஆஃபீஸ்க்கு வந்து உட்கார்வார். சார் மே ஐ கம்மின் அப்படின்னு உடனே அந்த மேனேஜர் ரொம்ப சப்பையா கேட்பார், இப்போ அந்த ஒரு ஃபைலு காணோம், நான் தேடிட்டு இருந்தேன், எங்க வச்சேன்னு கேட்பார். எப்படி இருக்கும்? சரி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும், ஒரு கல்யாண வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போகிற வச்சுக்கோங்களேன், எல்லாரும் நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு ரெண்டு பேர் மட்டும் சம்மந்தமே இல்லாமல் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க நம்மளை பார்க்கறது மட்டும்தான் நம்மளை, ஆனால் அவங்க பேசுறது வேற ஏதோ தான் பேசுறது. ஆனால் நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா, அவங்க நம்மளை தான் பார்த்து ஏதோ பேசுகிறாங்களோன்னு நினச்சி நம்ம அப்படியே கூனி குறுகி போய் ஒருவேளை நம்ம ட்ரெஸ்ஸு நல்லா இல்லையோ, இல்லை நம்ம உருவம் நல்லா இல்லையோன்ட்டு நம்ம கூனி குறுகி உட்கார்ந்துருப்போம். இந்த மாதிரி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பலதரப்பட்ட பிரச்சனைகள், சம்பவங்கள் நடந்திருக்கு. சரிதானே? சரி, ஒரு சின்ன ஒரு கதையோட ஒன்று சொல்லட்டுமா? ஒரு ஊரில் ஒரு பெரிய ஒரு மாளிகை இருந்தா, ஒரு பங்களா. அதுல ஒரு பழைய ஒரு ரூம் இருந்தா, யாருமே அந்த ரூம்குள்ள போறவங்களாம் பயந்து ஓடி வந்துடும். உள்ள வந்து ஒரு பூதம் தலை கீழா தொங்குது அப்படின்னு வந்து என்னை துரத்துது அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே ஓடி வந்துடுவாங்க. அதனால ஊரே அந்த அறையை பார்த்து பயந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு தைரியமான பையன் என்ன பண்ணானா, அந்த ரூமுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு லைட்டை, ஒரு பெரிய டார்ச் லைட் எடுத்துட்டு உள்ளுக்குள்ள போனா பையன் ஷாக் ஆயிட்டான். என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய சணல் கயிறு இருக்கு இல்லையா,
அது தொங்கிட்டு இருக்கு, ஒண்ணும் இல்லை. அங்க காத்தடிக்கும் பொழுது அந்த கயிறு இப்படி இப்படி ஆடுறது எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, வெளியில இருக்கிற மக்களுக்கு ஒரு பூதம் தலைகீழா அந்த நிழலை பார்க்கும்போது ஒரு பூதம் வந்து தலைகீழா ஆடிட்டு இருக்கிற மாதிரி அவன் மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவன் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணியிருக்கா, அந்த கயிறை வெட்டி கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து காமிச்சிட்டான். நம்ம வாழ்க்கையில நம்ம பயப்படுற 90% விஷயங்கள் அந்த இருட்டறையில தொங்குற கயிறு தான் இல்லையா? வெளிச்சம் போட்டு பார்க்காத வரைக்கும் நமக்கு அது பூதமாக தான் நம்ம கண்களுக்கு தெரியும். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா அது வெறும் கயிறு மட்டும்தான். ஏன் இது நமக்கு இப்படி யோசிக்கிறோம்? சயின்டிஃபிக்கலாக யோசிச்சு பார்த்தலாம், இல்லை சைக்கலாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா, அமைதியை சந்திக்கிறதுக்கு நமக்கு பயம். நம்முடைய மூளைக்குள்ளே எப்பொழுதுமே ஏதாவது ஒரு சத்தம், ஒரு பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். திடீர்னு நம்ம ரொம்ப அவனுடைய வாழ்க்கை அமைதியாக ரொம்ப ஸ்மூத்தாக போச்சுன்னா நம்முடைய மைண்ட் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போதும், என்ன ஏதோ பிரச்சனை இல்லாமல் இருக்கு, ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து வரப்போதும்னு நம்ம மூளை இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் தேட ஆரம்பிக்குமா. அப்புறம் ஓவர் திங்கிங், கற்பனை திறன். அதாவது மனுஷனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? இமேஜினேஷன். அதான் கற்பனை தான். இல்லாத ஒரு விஷயத்த இமேஜின் பண்றதை நம்மளை அடிச்சுக்க ஆளே கிடையாது. பல கற்பனை விஷயங்களை விஷயம் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோமோ இல்லையோ, என்னென்ன கெட்டதில் நடக்கணுமோ அது எல்லாத்தையும் யோசிக்கிறது தான் அதிகமாக நம்முடைய மூளையை செலவிடும். இதனால ஏற்படுற தீமைகள் என்னென்னு யோசிச்சு பார்த்துருங்களேன். இந்த தேவையில்லாத கற்பனை பயத்தால நம்ம இன்னும் நடக்காத ஒரு விஷயத்த நம்ம நினைச்சு யோசிச்சு நம்ம மண்டையை பிச்சுக்கிறதால நம்முடைய வாழ்க்கையில பலதரப்பட்ட விஷயங்களை நம்ம இழக்கிறோம். முதல் தீமை என்ன தெரியுமா? சந்தோஷத்தும் எழுதுறோம். இன்னைக்கு இந்த ஹாப்பினஸை நம்மளால என்ஜாய் பண்ண முடியல. நம்ம கையில இருக்கிற இந்த ஒரு அழகான விஷயத்த குடும்பத்தோட ஒரு பேசுற ஒரு சந்தோஷம், இல்லை ஏதோ ஒரு விழாவுக்கு போறோம், ஏதோ ஒரு ஒரு அமைதியா சாப்பிட்ற ஏதோ ஒரு சந்தோஷத்தை நம்மளால என்ஜாய் பண்ணவே முடியாது. நம்ம உடம்பு வீட்டில தான் இருக்கு, நம்ம மனசு ஃபுல்லும் நாளைக்கு என்ன நடக்குமோ, இல்லை அவர் அப்படி சொல்லிட்டாரு, ஒருவேளை இது இவங்க இப்படி சொல்றாங்களே, ஒருவேளை நம்மளதான் பேசுறாங்களோ, இப்படி ஏதாவது ஒரு இருட்டுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? உடம்புக்கும் மனசுக்கும் கேடு. மனசுல ஓடுற இந்த வீணான பயத்தால நம்ம உடம்புல வர பாதி நோய்களுக்கு காரணமா இருக்கு. டாக்டரே சொல்றாங்க. ஏன்னா நம்ம அன்வான்டா திங்க் பண்றது, தூக்கம் கிடையாது, தலைவலி, தேவையில்லாத படபடப்பு, பிபி, இதுக்கெல்லாம் காரணம் வெளியில சாப்பிட்ற உணவு, இல்லை வெளியில இருக்க ப்ரெஷர்ல நம்ம மூளைக்குள்ள நம்ம தினமும் போட்டு அரைச்சிட்டு இருக்க அன்வான்டான பயங்களும் யோசனைகளும் தான். மூணாவது என்ன தெரியுமா? அவருக்கு தவறான முடிவுகள். பயத்துல சில எடுக்கிற முடிவுகள் வந்து சரியா வரவே வராது. அங்கே ஒரு ப்ராப்ளம் வருமோன்னு பயந்துட்டு நம்ம ஒரு வாழ்க்கையில் எடுக்கிற ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்தோன்னா பல நல்ல வாய்ப்புகளை நம்ம தவற விட்டுட்டு அப்புறம் உட்காந்துட்டு ஐயோ போச்சே அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டுட்டு இருப்போம். சுருக்கமாக சொல்லப்போனால் இல்லாத ஒரு பூதத்துக்கு பயந்து நம்ம வாழ வேண்டிய நிஜமான வாழ்க்கையை நம்ம தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டுகிட்டே இருக்கு. சரி, அதே நேரத்தில் வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தேவையில்லாத பயத்தை தூக்கி போட்டுட்டு நம்ம தைரியமா இருந்தோம்னா அதனால ஏற்படுற நன்மைகள் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னதுன்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமானது என்னது? தூக்கம். நிம்மதியான தூக்கம். இன்னைக்கு நைட்டு நமக்கு ஒரு ராஜ தூக்கம் வரும் இல்லையா? தலையில நம்ம அந்த பில்லோல தலை வச்சு படுக்கும் பொழுது எந்த யோசனையும் இல்லாம அமைதியா நமக்கு தூக்கம் வரும். ஏன்னா அதோட பெரிய இன்னொரு விஷயம் தெரியுமா? வேற என்னங்க வேணும் சொல்லுங்க? அதோட ஒரு சந்தோஷம். ரெண்டாவது, நம்முடைய பிரெயின் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும், கிளியர் மைண்ட். ஓகே, நம்ம மூளைக்குள்ளே இருக்க தேவையில்லாத பயம், குப்பைகளெல்லாம் தூக்கி நம்ம வெளியே போட்டோம்னா நம்மளை அறியாமல் ஒரு அமைதியும் ஒரு பிரைட்டாக இருக்கும். இல்லையா? புதுசாக நல்ல எண்ணங்கள் நமக்கு தருது. நம்முடைய பிஸ்னஸ்லையோ ஒர்க்லையோ படிப்புலையோ அடுத்த ஸ்டெப்பை மூவ் ஆன் பண்ணி போகலான்றதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த பயம் நம்மளை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எதையும் ஃபேஸ் பண்ணுற ஒரு தைரியம் இருக்கும். நிஜமான ப்ராப்ளம்ஸ் வரும்பொழுது அதை எப்படி சமாளிக்கலாம், அதை எப்படி இயல்பாகவே நமக்கு வந்து தெரியும், அதை ஹேண்டில் பண்ணுறது தெரியும். வராத பிரச்சனைக்கு பயப்படுறவன் தான் கோழை, வரப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறவன் தான் வாழ்க்கையில் எதையுமே ஜெயிக்கிற ஒரு கெத்தான ஒரு மனுஷன். சரி, இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்ச உடனே உங்க மனசுல இருக்க ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் சொல்ற ஒரே ஒரு ஆழமான ஒரு சவால் சொல்லட்டுமா? இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்கும்பொழுது உங்க மனசுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிற பயங்கள், ஏதோ ஒரு யோசனைகள், இது உங்களுக்கு தேவையே கிடையாது, ஆனா நீங்களே ஒரு இமேஜின் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்களை அப்பவே தூக்கி தூரம் போட்டுருங்க. அந்த சணல் மாதிரி கட் பண்ணிடுங்க. அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறீங்க? திக்குப்பையில போடுங்க. அடுத்த மாசம் என்ன ஆகுமோன்னு யோசிக்கிறீங்களா? அந்த வேலை நடக்குமோ நடக்காதோ, இன்னைக்கு இதை ஆரம்பிச்சிருக்கோமே, இது கரெக்டா முடியுமா இல்ல முடியாதா, இந்த ஒரு பாடத்தை படிக்கிறோமே, இது நம்மளால படிக்க முடியுமா, இந்த படிச்சா நம்முடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குமா, இது எல்லாமே யோசிக்காதீங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், நாளைக்கு வரத நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் ஒரு உதறிட்டு நிம்மதியா தூங்க போங்க.
இப்போ இன்னைக்கு நைட்டு நான் என் மனசுல எந்த ஒரு வீணான பயத்தை எல்லாத்தையும் தூக்கி போடுறேன்னு தைரியமா சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டு படுத்துட்டு நிம்மதியா தூங்குங்களேன். இனிமே இருட்டு வந்தாலும் சரி, இல்லை யாராவது நம்மளை வந்து சத்தம் இல்லாம வந்து நம்ம மூளையில மாயான அமைதி கேட்குது அப்படின்னு நம்மளை மிரட்டு ஒரு மரண பயத்தை காமிச்சாலும் சரி, எதுக்குமே கவலைவே படாதீங்க. ஒன்னே ஒன்று மட்டும் யோசிக்க கற்றுக்கோங்க. நிழலை பார்த்து பயந்து ஓடுறவன் தான் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இருட்டிலே தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். வாடா பார்த்துக்கலான்ற அப்படின்னு வெளிச்சத்தை அடிச்சு பார்க்குறவன் தான் வாழ்க்கையில உண்மையா இருக்கிற ஒரு கெத். தேவையில்லாத யோசனைகளை மூட்டை கட்டி வைங்க. நிம்மதியா சந்தோஷமா உங்களுடைய வாழ்க்கையை அழகா வாழ ஆரம்பிங்க. இந்த சவால் யார் யாரெல்லாம் ஏத்துக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல மறக்காம நீங்க உங்களுடைய பயத்தை என்னன்னு போடுங்க. ஃபன்னா இருக்கணும் உங்க கமெண்ட்ஸ், சரியா? சீரியஸான கமெண்ட்ஸ், வெறும் குட் மார்னிங் உள்ள மட்டும் இருக்கக்கூடாது. நீங்க எதெல்லாம் பார்த்து பயப்படுறீங்க, அந்த பயத்தை நீங்க தூக்கி போட்டுட்டீங்களான்னு நீங்க சொல்றீங்க. ஓகேங்களா? இனிமே எந்த பயமில்லாத நாளா உங்களுக்கு இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும் கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.